சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இந்த வாரம் பார்க்க போற ஒரு அற்புதமான ஸ்தலம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல திருநெல்வேலி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்திலேருந்து தோராயமாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் விஜயாபதி அப்படின்னு ஒரு இடம். அந்த விஜயாபதி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரருடைய ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம். கேட்கவே பிரமிப்பாக இருக்கும். விஸ்வாமித்ரருக்கு ஒரு ஆலயமா? இந்த விஜயாபதி அப்படின்ற இடத்துல எப்படி விஸ்வாமித்ரருடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு? அந்த விஸ்வாமித்ரருடைய ஆலயத்துக்கு போனா நம்மளுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு ஸ்தலம், ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தா அந்த ஆலயம் எப்படி உருவானது அப்படின்னு நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இன்னைக்கு பல பேர் போகவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஸ்வாமித்ரருக்கு ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னே தெரியாததுனால. முதல்ல இந்த விஸ்வாமித்ரர் அப்படிங்கிறவர் யாரு? நம்ம அடிக்கடி சொல்லுவோங்க, நம்ம தினசரி வாழ்க்கையில சொல்லுவோம், ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்டு ஒருத்தவங்க பாராட்டவே மாட்டாங்க அப்படின்னா அவங்களே பாராட்டிட்டாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? வசிஷ்டர் வாயிலேருந்து பிரம்ம ரிஷி பட்டம் வந்த மாதிரி நீ என்னை பாராட்டிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அது நம்ம விளையாட்டா கலோக்கியா நம்ம சொல்றோம். ஆனா உண்மையாகவே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் தான் நம்ம விஸ்வாமித்ரர். இந்த விஸ்வாமித்ரருக்கும் இந்த விஜயாபதி அப்படின்ற இடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க. இந்த விஜயாபதி அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துல விஸ்வாமித்ரர் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் அம்பாளும் இருக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சிவபெருமானுக்கு இந்த இடத்துல என்ன பேர் கொண்டு இருக்கார் அப்படின்னா, விஸ்வாமித்ரர் அந்த இடத்துல, அந்த விஜயாபதி அப்படின்ற இடத்துல யாகம் பண்ணி தவம் பண்ணியிருக்கார். அதனால அந்த சிவபெருமானுக்கு பேர் விஸ்வாமித்ரர் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு தான் அவருக்கு அந்த பேர், அந்த நாமம் சூட்டியிருக்காங்க. அம்பாளுக்கு பேரு அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற நாமத்தோட அம்பாள் காட்சி தருகிறாள். விஜயாபதி விஸ்வாமித்ரர் ஆலயம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கௌசிக மன்னர்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த கௌசிக மன்னர் என்னன்னா, ஒரு சத்திரியனா இருக்கிறவர் வாழ்க்கையில அவ்வளவு அகங்காரத்தோட ஆணவத்தோட இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கையில நல்ல இடத்தை போய் அடைய முடியுமா? நல்ல பதவி கிடைக்குமா? வாழ்க்கையில நல்லது நடக்குமா? ஒரு டிவினிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த டிவைன் நேச்சர் பார்க்கும்பொழுது ஒரு ஈஸ்வரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் அந்த மனிதருக்கு அடைய முடியுமா அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படின்றதற்காகவே கௌசிக மன்னர் என்ன பண்றாருன்னா, கடும் தவம் இருக்கார். அந்த கடும் தவம் இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம், ஏன்னா அந்த கௌசிக மன்னருக்கு நம்ம பிறப்பிலே இந்த ஆணவம் அகங்காரம் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதர், அவருக்கு போய் இந்த நல்லது நடக்குமா அப்படின்றதுக்காக தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த தவத்துக்கு எப்படியாவது ஒரு தடை ஏற்படுத்தணும் அப்படின்றதற்காக தேவர்கள் எல்லாம் சேர்ந்து காற்றாகவும் மழையாகவும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இந்த இயற்கையினால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த காற்று மழையினால அவருடைய தவம் கலைய வேண்டும் அப்படின்றதற்காக தேவர்கள் எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா கௌசிக மன்னர் எதற்குமே இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, தவத்திலேயே இருக்கார். அந்த தவம் போக போக, நாட்கள் கடந்து போக போக அவர் மேல அப்படியே ஒரு புற்று உருவாகிறது. கௌசிக மன்னருடைய தவத்தில் இறங்கி வசிஷ்டர் இவருக்கு ஒரு பேரு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, விஸ்வாமித்ரர் அப்படின்ற ஒரு பேரு. அந்த பேரு கொடுத்த உடனே இவர் சொல்றார், இன்னுமே இந்த தவம் எல்லாம் பத்தாது, இன்னும் இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உன்னுடைய புலன்கள் எல்லாம் சரிப்படுத்தி உன்னோட மனசை அடக்கிறதுக்கு நீ இன்னும் பல பல முயற்சிகள் எடுக்கணும், இன்னும் கடும் தவம் இருக்கணும் அப்படின்னு வசிஷ்டரே சொன்னதுனால விஸ்வாமித்ரர் மறுபடியும் தவத்தில் இருக்கார். இப்போ இந்த தவத்துல இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த தவம், கடும் தவம் இருந்து எப்படியாவது அவர்கிட்டேந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல மனிதனா, ஒரு டிவினிட்டி வாழ்க்கையில அந்த ஈஸ்வரத்துவம் நிறைந்த ஒருத்தராக இருக்க வேண்டும். அந்த பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்றது அவ்வளவு பெரிய ஒரு பட்டம், அது நம்ம வசிஷ்டர் கிட்டேந்து வாங்க வேண்டும் அப்படின்றதற்காக கடும் தவம் இருக்கார் விஸ்வாமித்ரர். அந்த சமயத்துல இந்த விதியினால என்ன பண்ணிடுறார், தன்னுடைய நண்பன், அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவா,
தன்னுடைய நண்பன் திரிசங்கன் அப்படின்றதுக்காக திரிசங்கனுக்காக என்ன பண்ணிடுறார், இந்த இறைவழி எல்லாம் தாண்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு புது சொர்க்கலோகத்தை உண்டு பண்றார் இந்த விஸ்வாமித்திரர். அந்த உண்டு பண்ணதுனால என்ன ஆயிடுறது, அவருடைய தவசக்தி எல்லாம் கலைஞ்சு போய் தன்னுடைய நண்பனுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக புது சொர்க்கலோகத்தை உருவாக்குறார். அதனால அவருடைய தவம் கலைஞ்சு போயிடுறது. இதனால அடடா நம்மளுக்கு இனிமே பிரம்மரிஷி பட்டம் கிடைக்காதே, மறுபடியும் நம்ம கடும் தவம் இருக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், மறுபடியும் மீண்டும் மீண்டும் கடும் தவத்துல இறங்குறார். இந்த வாட்டி என்ன ஆறுது அப்படின்னா, மேனகை அப்படின்ற ஒரு வடிவத்துல ஒரு பெண்மணியை பார்த்து இந்த காம இச்சையினால 2வது முறை தன்னுடைய தவசக்தியை இழக்கிறார் விஸ்வாமித்திரர். இப்போ முதல் தன்னுடைய நண்பன் திரிசங்கனுக்காக இழந்துட்டார், 2வது மேனகைக்காக தன்னுடைய தவசக்தியை இழந்துட்டார். இப்போ எல்லா தவம் பண்ண சக்தி போயிடுது. இப்போ எப்படி நம்ம பிரம்மரிஷி பட்டம் வாங்குறது, இனிமேல் எதற்காகவும் யாருக்காகவும் நம்மளுடைய தவசக்தி கலையவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண விஸ்வாமித்திரர் கடும் தவம் இருக்கார். கடும் இருந்து 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 வசிஷ்டர் அந்த தவத்துல இறங்கி விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி அப்படின்ற அந்த பட்டத்தை கொடுக்கிறார். அதுலேருந்து தான் வசிஷ்டர் வாயிலேந்து கிடைத்த பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சாச்சு. எப்படி கிடைச்சதுங்க, சாதாரணமா ஒரு தவம் இருந்து கிடைச்சிருந்தா கிடையாது, கடும் தவம் இருக்கார். அந்த தவம் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஹோமகுண்டம் வளர்த்து அவ்வளவு கடும் தவம் பண்ணியிருக்கார். அந்த ஹோமகுண்டம் பண்ணி தவம் இருந்த இடம்தான் விஜயாபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். விஜயம் அப்படின்னா வெற்றி, பதி அப்படின்னா இடம், வெற்றி கிடைத்த இடம்னால விஜயாபதி அப்படின்ற அந்த இடத்திற்கு ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா எப்படி விஸ்வாமித்திரருக்கு வெற்றி கிடைத்ததோ, தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கும் விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல சூக்ஷ்ம ரூபமாக இருக்கார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிச்சயமாக அந்த இடத்துல சூக்ஷ்ம ரூபமாக இருக்கார், பக்தர்களும் உணர முடியும். அந்த இடம் எங்க இருக்கு, அந்த இடத்துல நம்ம எப்படி அமர்ந்தால் விஸ்வாமித்திரரை உணர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.